அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாயம் மேன் சேனல். நான் பிரசாந்த். நம்மளோட விவசாயம் மேன் சேனல் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட விவசாயம் மேன் சேனல் கரெக்டாக 7 வருஷம் முடிகிறப்ப நம்ம வந்து சேனலில் அடுத்த கட்டமாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா யோசித்து நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தேங்க. அப்போ ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா அது அவ்வளோ காலம் எடுத்துச்சுங்க. அதோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா சொர்க்க வாழ்க்கை. என்ன பிரசாந்த் சொர்க்க வாழ்க்கை, இது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேங்க அந்த சொர்க்க வாழ்க்கையோட விளக்கத்தை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க. எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். பண பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், வேலையில் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு கடுகு மாதிரி சின்னதாகிருங்க. நம்மளோட அந்த ஒரு பிரச்சனை தான் பெருசாகும். அது அப்படி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுனாங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா எப்பா எப்படியா இந்த காய்ச்சல் வந்து இது வந்து க்யூர் ஆகிடுச்சுன்னா போதும் அப்படின்னு தான் நினைப்போம். ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா எப்படியா இந்த தலைவலி நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு தான் நினைப்போம். இல்லை நமக்கு ஏதாவது விபத்தில் ஏதோ நமக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எப்படியாவது இதிலிருந்து சீக்கிரமாக நம்ம வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு தாங்க நினைப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் நம்ம வந்து ஆனந்தமாக அடுத்து போக முடியுங்க. எல்லா பிரச்சனையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுங்க. நம்ம ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. ஸோ அந்த ஆரோக்கியம் தாங்க, அந்த ஆரோக்கியத்தை நம்ம நல்லா ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த சொர்க்க வாழ்க்கை அப்படின்னு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த சொர்க்க வாழ்க்கையில் முழுக்க முழுக்க ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்ற இந்த உணவு வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணும், எப்படி அது வந்து உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம அழகாக நம்ம வீட்டில் வந்து ஒரு மாடி இருந்துச்சுன்னா அதில் ஒரு மாடி தோட்டமோ, இல்லை வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா வீட்டு தோட்டமோ, ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டு தோட்டம் தாங்க அமைக்க போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து சொர்க்க வாழ்க்கை அப்படின்னு பேர் வச்சுருக்கேங்க. இந்த சொர்க்க வாழ்க்கை என்னோட இந்த வீட்டு தோட்டத்தில் நான் வந்து வெறும் காய்கறி கீரைகள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் அதுக்கு அடுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூலிகை செடிகள், நிறைய பூச்செடிகள், ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட்டில் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகாக இதை வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. அதுக்காக தான் இந்த வயலை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க. இது கரெக்டாக 25 சென்ட்டுங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு இன்டர்கிராப்பாக இந்த அழகான தோட்டத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. இது எப்படி அடுத்தடுத்து உருவாக்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ச்சியாக ஷார்ட்ஸ் வீடியோவோ, லென்த் வீடியோவோ, இல்லை ஸ்டோரியாவோ, போஸ்ட்டாவோ நம்ம விவசாயம் யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக் பேஜில், இன்ஸ்டா பேஜில் தொடர்ச்சியாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வர போகிறோங்க. இந்த அழகான இந்த சொர்க்க வாழ்க்கையில் வந்து நம்மளோட வீட்டு தோட்டம் உருவாக்குறதுல எந்த விதமான கெமிக்கல், ரசாயனம் எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க. 100க்கு 100% இயற்கை முறையில் தான் வந்து பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம காய்கறி விதைகள் எல்லாமே வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தாங்க வெளியே வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த விதைகள் எல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணி நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் எக்கச்சக்கமாக நம்ம தோட்டத்தில் என்னென்ன வெஜிடபிள் வருதோ எல்லாமே நம்ம வந்து வர வைக்கணுங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தை பற்றி நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஃபுட்டு எப்படி இருந்து உருவாகுது நமக்கு வந்து தெரியுமாங்க? நல்ல ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அது கலப்பிடலாமல் வருதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. அதுலேயும் எக்கச்சக்கமாக வந்து கலப்படம் இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து அந்த நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இது நம்மளால் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போக முடியலனாலும் நம்ம தேவைக்காக கொஞ்சமாக இருந்துச்சுன்னு அப்படின்னா அந்த கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து ஏதோ 2-3 காய்கறி வைக்கலாம், ஒரு 4-5 கீரை வகை வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து பிளான் பண்ணி வந்துருக்கோம். இது கரெக்டாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது வந்து 365 நாளும் ரெகுலராக நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ், கீரைகள், மூலிகைகள், அதுக்கப்புறம் பூக்கள் இதெல்லாமே ரெகுலராக கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு அழகான ஒரு சொர்க்க தோட்டமாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சொர்க்க வாழ்க்கை அப்படின்னு நான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க.